நம பார்வதி பதேகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரன்புமிக்க கல்லுப்பட்டி நகர்த்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவருளினால் இங்கு சிறப்பாக நடைபெறும் இந்த கும்பாபிஷேக வைபவத்தில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நகர்த்தார் கோவிலில் பூரா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் பேர் இருக்கும். இங்கே நித்திய கல்யாணி கைலாசநாதர் எப்படி பேர் வந்தது? இடையாத்துக்குடியில் தான் முதல்ல நகரத்தார்கள் கோவில் கட்டியிருக்காங்க. அங்கே தான் சுவாமிக்கு கைலாசநாதர் நித்திய கல்யாணி பேர். அதனால் இது ரொம்ப பழமையான கோவில். அதனால தான் விசேஷமாக இங்கு இந்த கும்பாபிஷேகமெல்லாம் செய்யப்படுகின்றது. மற்ற ஊரெல்லாம் இந்த பழைய பிம்பம் தான் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த நேற்றவன்மையிலும் இந்த 10 சடங்குகள் தரிசனம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சிவாச்சாரியர் மிகச்சிறப்பாக நமக்கு அதெல்லாம் எடுத்து விளக்கினார். ரொம்ப சந்தோஷம். அதனால தான் முதலமைச்சராக இருந்த சேக்கடார் பெருமான் சொல்கிறார், வேதநெறி தழைத்தோங்க மிக சைவத்துறை விளங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் வேதநெறி. வாழ்க வையகம் வானவர் ஆனினம் வீழ தன்புணல் ஓங்குக அப்படின்னு பாடுறார் இல்லையா ஞானசம்பந்தர் பெருமான். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, உலகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, சர்வே பத்ராணி பசந்தோ, உலகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்கட்டும். அந்த விஸ்வப்பிரமி உலக அன்பு தான். அன்பும் சுபம் 2 அன்பர் அறிவிலார் சொன்னார் இல்லையா. அதனால் அதுதான் நம்முடைய உலக அன்பு, விஸ்வப்பிரேமை. அதைத்தான் நமது சனாதன தர்மம் போற்றுகின்றது. இந்த கும்பாபிஷேகம் எதுக்கு அப்படின்னு முதல்ல சிந்திக்கணும். ஏன்னா திருமூலர் காலத்தில் பரமானு கோவில் பகவத் கொன்ற ஈயில் அப்படின்னு தான் சொல்கிறார். படத்தை தான் வச்சு வழிபட்டுருக்காங்க. ஒரு பெரிய படம் இப்போ டைல்ஸ்லேயே ரொம்ப அழகாக கண்ணை பறிக்கிற மாதிரி போட்டு கொடுங்க. ஒரு பெரிய படத்தை ஃபிட் பண்ணி வச்சு இங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரேயர் ஹால், அங்கே ஒரு சாப்பாட்டு ஹால், அது மாதிரி வச்சு ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி பண்ணலாம் இல்லையா. இந்த ஸ்தூபி இதெல்லாம் வச்சு இதெல்லாம் சிற்பம் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்தூபி எதுக்காக வச்சுருக்காங்க தெரியுமா? காப்பரில் வச்சுருக்காங்க. காப்பரில் ஏன் வைக்கிறாங்க? வெள்ளியில் வைக்க தெரியாதா? தங்கத்தில் வைக்க தெரியாதா? வயரில் உள்ளுக்குள்ளே த்ரெட்டு என்ன இப்போ மெட்டலில் போடுறான், காப்பரில் தானே போடுறான். அந்த தாமிரம் தான் மிக எளிதாக மின் ஆற்றலை கடத்தக்கூடியது. அதே போல் இந்த தர்பை அது மிக எளிதாக மின் ஆற்றலை கடத்தக்கூடியது. அதே போல் இந்த நூல், பட்டு நூல், அது பட்டு நூலில் அப்படியே இந்த ருத்ராட்சத்தை தேய்ச்சிவிட்டு அதில் இந்த 10 ரூபாய் காசை வச்சா அது கிருகிருன்னு சுற்றும். அவ்வளவு ஆற்றல் உள்ளது அந்த பட்டு நூல். இது 3 சேர்த்தா நாடி சந்தானம் பண்ணி அங்கே மூலஸ்தானத்துக்கு கலசத்துக்கு கொண்டு போவாங்க. அங்கேருந்து மூலஸ்தானத்துக்கு கொண்டு போவாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அந்த பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன யோகா ஆசிரியர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, விஞ்ஞானிகளும் அதைத்தான் சொல்கிறாங்க. அந்த பஞ்சபூதங்களில் உள்ள சக்தியையும் இங்கே சேர்த்து வைக்கிறது. இந்த ஸ்தூவி மேலே இருக்கும். இது மேலே சூரியனுடைய வெளிச்சம் படுறது, காற்றடிக்கிறது, மழை பெய்யுறது. அப்படி அது 3லேருந்து உள்ள சக்தியை இது வாங்கி அங்கேருந்து நேராக துவஜஸ்தம்பத்துக்கு அனுப்பும். அங்கேயும் அதே மெட்டலில் தான் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து இதுக்கு நேராக மூலஸ்தானத்துக்கு போய் சேரும். அங்கே போய் இந்த எல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி மண்ணில் உள்ள சக்தி, மண்ணில் ரொம்ப கடுமையான இப்போ கல் ஸ்ட்ராங்கானது, உறுதியானது. அதுவும் அந்த காந்த சக்தி உள்ள கல் தேர்ந்தெடுத்து இந்த கருங்கல்ல இங்கே வச்சுருப்போம். அதில் பூமியில் உள்ள அந்த சக்தி பூராத்தையும் அங்கே கொண்டு போய் சேர்த்துறோம், ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்படி அந்த சக்தியை திருப்பி நம்ம எடுத்துக்கணும். இன்னும் அதை சார்ஜ் போட்டுக்கணும். டெய்லி 6 காலம் பூஜை, 4 காலம் 3 காலம் பூஜை பண்ணும்போது அதை நாங்கள் ரீசார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்போம். அதை என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு கும்பாபிஷேகத்தை பார்த்தாக்க 12 வருஷம் கும்பாபிஷேகம் தரிசனம் பண்ண புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அது தொடர்ந்து நம்ம வார வழிபாடு, மாத வழிபாடு இதெல்லாம் நடத்தணும். அப்போ வரணும். அங்கே சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணும்போது அங்கேருந்து இந்த மணி சத்தம் எல்லாம் கேட்கும்போது பஞ்சபூதங்கள் ஒலி மந்திரங்களுக்கு அந்த சக்தி உண்டு. அந்த ஒலி வேத மந்திரங்கள் சொல்கிறாங்க, இந்த தேவார பாடல்கள் பாடுறாங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறோம், இந்த ராகம் தாளம் இதெல்லாம் சேர்க்கும்போது இந்த ஒலி காற்றின் மூலம் ஆகாயத்தின் மூலமாக உள்ள அந்த சக்தியெல்லாம் அங்கே கொண்டு சேர்த்து வைக்கிறோம். அது பூராத்தையும் நம்ம தரிசனம் பண்ணும்போது அரோகரான்னு சொல்லி அங்கேருந்து தரிசனம் பண்ணும்போது நம்ம மனசு அதில் சேரும்போது அப்போ நேரடியாக நமக்கு சேரும். அதனால் மேலே அங்கே வஸ்திரம் போட்டுக்காமல் இங்கே நின்று தரிசனம் பண்ணுவாங்க. உடம்பு மேலே அந்த சக்தி படணுங்கிறதுக்காக ஆண்கள்லாம். அது மாதிரி நம்ம நம்ம பெண்கள் மானசிகமாகவே அதை செஞ்சுக்கலாம்.
அப்படி அந்த சக்தியை நாம் பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இங்கே வரும்போது வைப்ரேஷன் இருக்கும். அங்கே வந்த உடனே அந்த தியானத்துக்குள்ள அந்த நிலை நமக்கு வந்துடும். அதுக்கு தான் இதை சொல்கிறது. அது மட்டும் போகாது, இன்னும் இந்த செலவெல்லாம் பண்ணுறோம், சுவாமிக்கு செலவு பண்ணுறோம், அதெல்லாம் எங்கே போய் சேர்றது? அங்கேருந்து கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ண ரூபாயெல்லாம் எங்கே போய் சேருது? கொத்தனார், தச்சாசாரி, இப்போ ஸ்தபதி, கூலி வேலை செய்கிறவங்க, அவங்க தானே போய் சேர்றது. அதே போல் அந்த அர்ச்சகர் அங்கே போய் உட்காந்துருக்காங்க, நெருப்பில் வந்து வேகிறாங்க, ஒரு நிமிஷம் நம்மளால் அங்கே போய் உட்கார முடியுமா? முடியாது. அதேமாரி ஓது மூர்த்திகள் அவங்கெல்லாம் எவ்வளோ நேரம் இந்த புகையில் உட்காந்துட்டு பாட்டு பாடுறாங்க, இந்த வாத்தியம் வாசிக்கிறாங்க, நம்மளால் முடியுமா? முடியாது. அப்படி அங்கே வந்து பரிசாரர்கள் முதற்கொண்டு உள்ள எவ்வளோ பேர் அந்த புகையில் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன் நம்மளால் ஒரு நிமிஷம் அங்கே போய் நிற்க முடியுமா? உட்கார முடியுமா? முடியாது. அப்படி அந்த வேகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் சேருது. ஜலசயமாக அவங்களுக்கு கும்பாபிஷேகம் வருது, எனக்காவது வருஷத்தில் ஒரு நாளைக்கு தானே வருது. அதெல்லாம் புரியாமல் வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. இந்த கொரோனா வந்தபோது என்ன பண்ணாங்க? எல்லோரும் எல்லா கோவிலையும் எடுத்து மூடுங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க? மக்கள் சேர்ற இடம், கூட்டுற இடம், இந்த இடத்துல நோய் கிருமிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆள், அத்தி, அரசு, புரசு, வெம்பு இந்த புகையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து எதிர்ப்பு ஆற்றலை உண்டு பண்ணி விட்டுட்டாங்க. அங்கேருந்து தண்ணி தெளிக்க சொல்கிறாங்க இல்லையா, அங்கேருந்து எதுக்கு? மஞ்சள், சந்தனம், தீர்த்தப்படி இதெல்லாம் வந்து பூரா நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்க முடியாது. தண்ணி தெரியுங்கிறீங்க, அதான் தெளிச்சு எதிர்ப்பு சக்தியை கொண்டு கொடுத்துட்டாங்க. யார் கெட்டிக்காரங்க? கோவில் எடுத்து மூட சொன்னவங்க கெட்டிக்காரனா? இதெல்லாம் பண்ணி எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நம்மளை நோய் வராமல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவாங்க கெட்டிக்காரங்களா? அதெல்லாம் நல்லா சிந்திக்கணும். அதெல்லாம் கடவுள் அருளால் அதெல்லாம் பற்றி எதுக்கு என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுள் உத்தரவு அதை அவங்க கடைப்பிடிச்சாங்க. அதுதான் இந்த சனாதன தர்மத்தினுடைய சிறப்பு. அதே போல் இன்னும் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? க்ஷுத் பிபாசா மலாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மீம் நாசயாம்யகம். க்ஷுத்து பசி, பிபாசா தாகம் அப்படிங்கிற இந்த மலம், அழுக்கு, அசுத்தம் இது எல்லாத்தையும் நான் வந்து வீட்டை விட்டு அடியோடு நீக்கிறேன். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும்? அபூதிம் அசமிருத்திஞ்ச செல்வம், பஞ்சம், பசி, நோய் சர்வாம் நிரணுதமே கிரகாத்து. இது எல்லாத்தையும் என் வீட்டை விட்டு நீ அடியோட நீக்கிடு. கிரகாத்து வீட்டை பற்றி தான் சொல்கிறோம், நாட்டை பற்றி சொல்ல. அது அவங்க பொறுப்பு, எப்படியோ பார்த்துக்கிட்டோம். ஆனால் எல்லா வீடும் சேர்ந்தது தானே ஒரு ஊர். எல்லா வீடும் நல்லா இருந்தால் ஊர் நல்லா இருக்கும்ல. எல்லா ஒன்று சேர்ந்தது ஒரு நாடு, எல்லா நாடும் சேர்ந்தாக்கா உலகம். அதான் வாழ்க வையகம் லோகா சமத்தாஸ்கினோ பவந்து. எல்லா வீடும் நன்மை இன்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சனாதன தர்மம். அதைத்தான் அதனால தான் வாழ்க வையகம் அப்படின்னு பண்ணார். வேதநெறி தழைத்தோங்க மிக சைவத்துறை விளங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் அந்த வேத நெறி சனாதன தர்மம். ஆனால் அதில் என்ன பண்ணுறது? வருத்தம் என்னன்னாக்க எல்லோரும் சிவாச்சாரியாலாம் இருக்காங்க, என்னோட இது போட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. அந்த தர்மம் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறத யாருமே விரும்புகிறதா தெரியல. நாங்கள் 23 வருஷமாக வேத பாடசாலை, வேத சிவாகம பாடசாலை நடத்திட்டு இருக்கோம். 1500 நாங்கள் ஸ்டைபண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறோம். அப்படி இருந்தும் அர்ச்சகர் சங்கம், பிராமணர் சங்கத்திலலாம் நிறைய விளம்பரம் கொடுக்குறோம். அப்படி இருந்தும் ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறோம். ஏன்னா இப்போ படிக்கிறதுக்கெல்லாம் வர்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. இப்போ அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதில் உங்கள் பையங்களை ஆன்லைனில் கிளாஸ் நடத்தினா போகிறோம். பரீட்சைக்கு இப்போ அட்மிஷன் நடந்தது, இப்போ வந்து பதிவு பண்ணினாக்க ரொம்ப நல்ல நேரம். அதுங்க நகர்த்த அர்ச்சகர் சங்கங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிங்கனாக்கா. ஆனால் அவனா நல்லா இருக்காங்க. இப்போ பையங்க பேரங்க அவங்களாம் நல்லா வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிச்சுருக்காங்க, நல்லா சௌக்கியமாக தான் இருக்காங்க. பகவான் வேறு ரூபத்தில் கொடுத்துட்றார். ஆனால் இவங்க வந்து அந்த வேதனை தழைத்து ஓங்கணும், தொடர்ந்து நடக்கணும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் அர்ச்சகர்கள், அந்தனர்கள் எல்லோரும் உதவி பண்ணணும். இப்போ உதவி பண்ணால் உங்கள் பிள்ளைகளை சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு நம்ம நாட்டுக்கும் நல்லது, லோகத்துக்கும் நிச்சயமாக நமக்கும் வீட்டுக்கும் நல்லது. அதுதான் நாங்கள் முக்கியமாக சொல்கிறோம். அதோட இவங்க வந்து இப்போ நாடு மட்டும் நல்லா இருந்தால் நம்ம ஆத்மா நல்லா இருக்கணும் இல்லையா? முதல்ல அந்த சிவாலய தரிசன விதின்னு சொல்லியிருக்கு. எங்கள் கடமை இது. எங்கள் உபதேசத்தை பற்றி சொல்கிறேன். வெளிநாட்டிலே போய் வெளியூர்லேயே தங்கிடுறாங்க. இது மாதிரி இந்த கும்பாபிஷேகம்னா என்னென்னே தெரியாது, அது மாதிரி உபதேசம்னா என்னென்னே தெரியாது. நகரத்தார்கள் அது எங்கள் டியூட்டி, நாங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான வேலை. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறது. நகரத்தார்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகநாட்டில் இருக்கும்போது, சாந்தியாபுரியில் இருக்கும்போது உபதேசம் கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் அருணகிரி சிவாச்சாரியார், இங்கே சந்தாவூரில் இருக்கும்பொழுது அங்கே அக்பர் சிவாச்சாரியார், இங்கே பாண்டிய நாட்டில் வந்ததுக்கப்புறம் ஈசான சிவாச்சாரியார். இந்த ஈசான சிவாச்சாரியார் வந்து உங்களெல்லாம் நெருப்பில் விழாமல் காப்பாற்றினவர். தஞ்சாவூரில் இருக்கும்போது ராஜா பொண்ணை தூக்கின்னு போயிட்டான்னு சொல்லிட்டு 3000 பேர் நகரத்தார்கள் எல்லோரும் அக்னி பிரவேசம் பண்ணிட்டாங்க.
உங்கள் பிள்ளைகள் 1523 பேர் எங்கள் ஆத்மா சாஸ்திரிகிட்ட தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் அவருடைய இயற்பெயர், ஈசான சிவாச்சாரியோடைய இயற்பெயர். ஈசான சிவங்கள் தீக்ஷாநாமம். அவரே வந்து கூப்பிட்ருக்காங்க அவங்களையும். உங்களையும் அனுப்ப மாட்டேன்ட்டார் எங்கள் சாமி. அவங்க உங்கள் பிள்ளைகள என் பிள்ளைகள் நான் தரமாட்டேன் அப்படின்ட்டார். அதனால் அப்போ நீங்களே காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்கள பணம் காசெல்லாம் கொடுத்துட்டு மரகத விநாயகரையும் ஒப்படைச்சிட்டு அவங்க எல்லோரும் 3000 பேர் அக்னி பிரவேசம் பண்ணிட்டாங்க. அதனால் எங்கள் மடம் வந்து எங்கள் சாமி உங்களை நெருப்பில் விழாமல் காப்பாற்றினுடைய வம்சம் நாங்கள். அதனால் இப்போது இங்கே நாங்கள் அதனால தான் அதை சொல்லணும், முக்கியமாக அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் எங்களுடைய பொறுப்பு. சிவாச்சாரிய தரிசன விதிகள்லேயே இந்த உபதேசம் கேட்டால் தான் சிவன் கோவிலுக்குள்ளேயே நுழையணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் நகர்த்தார் பெருமக்கள் பஞ்சாட்சரம் கங்கை நதியை போன்றது, விபூதி யமுனை நதியை போன்றது, ருத்ராட்சம் சரஸ்வதி நதியை போன்றது, அகமாசு நிகழ்த்திவை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, நகரத்தார்கள் எல்லாரும் உபதேசத்தை கேளுங்கடா, பஞ்சாட்சத்தை ஜபம் பண்ணுங்கடா, விபூதியை பூசுங்கடா, ருத்ராட்சத்தை போட்டுக்குங்கடா, சிவங்க பூஜையை பண்ணுங்கடா, சிவங்கோவிலை கட்டுங்கடா, கும்பாபிஷேகத்தை பண்ணுங்கடா, குருபூஜை மனத்தை கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி கோசாலை வைங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாவங்களெல்லாம் போக்கிட்டு புண்ணியத்தை சிவ புண்ணியத்தை நிறைய சுமந்துட்டு போனாங்க. அதுதான் நகரத்தாருடைய பண்பாடு, நம்முடைய பாரத கலாச்சாரம், சனாதன தர்மம். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் என்னென்னே தெரியல. எல்லாம் வெளிநாட்டில் வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே அவங்களுக்குலாம் தெரியல. சரி, அப்போ அந்த உபதேசம் எப்போ கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 7 வயசுலேயே உபதேசம் கேட்கலாம். 7 வயசுலேருந்து பிராமணாளுக்கு 16 வயசு வரையில் சொல்லியிருக்கு. உங்களுக்கு 24 வயசு வரையில சொல்லியிருக்கேன். சத்துரஞ்சரேக விசக அப்படின்னு. இது வந்து சைவ சமயத்தில் பதிவு பண்ணிக்கிற நிகழ்ச்சி. சிவபெருமானை முழுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்வது, மற்ற கடவுளெல்லாம் பரிவாரமாக தான் வச்சுக்கணும். சுவாமி சொன்னார் வந்து நம்ம சுவாமிகிட்ட எது கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு. எங்கே யார்கிட்ட எது கேட்கணும், காரிய வெற்றி வேணும்னா விநாயகர்கிட்ட போய் கேட்கணும். பணம் படிப்பெல்லாம் வேணும்னா தனலட்சுமி, தானியலட்சுமி, வித்யாலட்சுமி, லட்சுமிகிட்ட போய் கேட்கணும். நவகிரக தோஷம் நீங்கணும்னா நவகிரகத்தை போய் கும்பிடணும். அதை பரிவாரங்களே பார்த்துக்கோங்க. சுவாமிகிட்ட போய் என்ன கேட்கணும், சுவாமியை தான் கேட்கணும். இறைவனே உன்னை விட்டு நான் பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை தான் நம்ம கேட்கணும். அதை வந்து அதுதான் சுவாமிகிட்ட கேட்கணும். அதை சொல்லக்கூடியவர் யார், அதை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குருவடிவாகி குவலியம் தானே குரு சாட்சாத் பரம்பிரம்ம அப்படின்னா சொல்லியிருக்கார். அதனால் இப்போ இந்த குரு தேவையா, திருவருள் மட்டும் இருந்தால் போதாதா, குருவருள் தேவையா, போலி சாமியார்கள் இப்போ நியூஸ் தான் நிறைய வருது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு. அதுக்கு பயிர் இருந்தாக்கா அதில் களையும் இருக்கத்தான் செய்யும். நம்ம களையை நீக்கிட்டு நம்ம பயிரை மட்டும் நம்ம வளர்த்துக்கணும், நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அப்படி இந்த நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து செய்யணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது உபதேசத்தை கேட்குற போது அதனால் நமக்கு பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நமக்கு வரும்போது நம்ம வந்து எதுக்காக அந்த அந்த சிவதீட்சை பற்றினது சிவங்கோவிலுக்குள்ளேயே போகணும்னு சொல்லியிருக்கு சிவாலய தரிசன விதிகளில். காக்கா குருவியெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம சட்டம் போட்டு தடுக்க முடியுமா? நெருப்பு தெரிஞ்சு சுட்டாலும் சுடும், தெரியாமல் சுட்டாலும் சுடும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த காக்காக்கும் குருவிக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதுக்கெல்லாம் அதுவும் சாப்பிட்றது, தூங்குறது, குழந்தை வெட்டி பித்துக்கிறது, அதுவும் வீடு வச்சுருக்கு, குருவி கூடு வெட்டுறது, ஆடு மாடெல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கு, அங்கே வந்துட்டுருக்கு. அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு நான் யார் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம வந்து அதுவும் இப்போ அதே போல் நாம் என்ன பண்ணணும், எங்கேருந்து வந்தோம், எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு அது தெரியும். அந்த சிந்திக்கிற அறிவு, பகுத்தறிவு நமக்கு வந்து சேரும். வெறும் சாப்பிட்றது, தூங்குறது, குழந்தை வெட்டியெல்லாம் பெற்றுக்கிறதுனாக்கா அதுக்கு இந்த 6வது அறிவு தேவையில்லை. 1,00,000 செல்லு வாங்கி கொடுக்குறாரப்பா, அதை தண்ணியில் போட்டு வெண்ணடிக்கிறது, கீழே போட்டு உடச்சுட்டாக்கா மறுபடியும் அதை கொடுப்பாரா, வாங்கி கொடுப்பாராப்பா, கொடுக்க மாட்டார். அதுமாதிரி இந்த 6வது அறிவு, பகுத்தறிவு நமக்கு நாம் யாருங்கிறத முதல்ல சிந்திக்கணும். நாம் எங்கேருந்து வந்து எங்கே போகணும், நம்முடைய வேலை என்ன அப்படிங்கிறத செய்யணும். அதுதான் இந்த 6வது அறிவு, பகுத்தறிவு உடைய பெயர். அதை நம்ம பயன்படுத்திக்கல, செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து மறுபடியும் புல்லாகி புழுவாய் மரமாக எந்த பெருவை கிடைக்குமோ தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த உபதேசம் கேட்கணும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது வந்து ஆத்மாவுக்கு நாம் யாருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் யார், நான் நிற்கிறேன், நான் நடக்கிறேன், நான் ஓடுறேன், நான் உட்காருறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலை நான் சொல்கிறோம். மனம் கனவுல நான் மெட்ராஸ்க்கு போனேன், நான் இப்போ சிங்கப்பூருக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன் அப்படின்னு சொல்லும்போது அதை மனதை வந்து நான் அப்படின்னு சொல்கிறோம். நான் சிந்திக்கிறேன், நான் யோசிக்கிறேன், நான் வந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அறிவை நாம் சொல்கிறோம். ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த உடல் உணர்வு இல்லை, மனதும் ஒடுங்கிடுறது, இடது மூலை வலது மூலை முகணும் எல்லாமே தூங்கிடுறது. அப்போது இந்த நான்கிறது யார்? எதுவுமே இல்லையா? நான்கிறது உண்மை கிடையாதா? சூன்யம். அப்படி தான் விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நவீன யோகா ஆசிரியர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மூச்சு இருக்கு இல்லையா, உயிர் இருக்கு இல்லையா, மறுபடியும் 6 மணிக்கு கரெக்டாக எழுந்திருக்கணும் இல்லையா? எதனால் அதை எழுப்பி விடுறது யார்? அதுதான் உயிர் அப்படிங்கிறது. ஆத்மான் ரசம் வித்து சரீரம் ரத்தமே வந்து புத்தி சாரதம் வித்யாத்து அப்படின்னு கட்டோபனிஷத்து சொல்கிறது. இந்த உடல் ஒரு தேரை போன்றது.
கார்னாக்க தேர்னு அர்த்தம் இங்கிலீஷில். அதனால் இந்த கார்னு வச்சுக்கோங்க. காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எழுந்திரிக்கணும், மெட்ராஸ்க்கு போகணும் அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கோம். டிரைவர் தூங்கிடுறான். அப்போ என்ன பண்ணுறது? இந்த ஓனர் தான் போய் டிரைவரை எழுப்பி விடணும். அந்த எழுப்பி விடுறதுலேயே மூளையை எழுப்பி விடுறது எது? அதுதான் உயிர். சரி, அந்த ஓனரும் தூங்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது? அவங்க அப்பா அம்மா வந்து எழுப்பி விடுவாங்க இல்லையா? அதுதான் பகவான், உயிருக்கு உயிர். அதுதான் பிராமணன் சர்வபூதான் யந்திராரூடானி மாயையா, இந்த மாய சக்தினால் இந்த குடராட்டணும்னு வச்சுருப்பாங்க. அதை எப்படி அந்த சரீரத்திலேருந்து அந்த அது பகவான் நம்மளை காப்பாற்றின்றிருக்கார், நம்மளை உதவி பண்ணுறார், எழுப்பி விடுறார். அதுதான் அந்த பேருயிர் பரமாத்மா. அதைத்தான் நாம் சொல்கிறோம். அதை நாம் செய்யணும், அந்த ஆத்மசக்தியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம அதை முதல்ல செஞ்சுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கு வரும்போது நம்ம எங்கேருந்து வந்தோம்? பரமாத்மாட்டேருந்து வந்தோம். நம்ம எதுக்காக வந்தோம்? இந்த 2 மூட்டை சுமந்துட்டு வர்றோமா அங்கேருந்து. சஞ்சிதம், பிராரப்தம்னு தீவினைகள், நல்வினை தீவினைகள் 2 மூட்டை சுமந்துட்டு வரோம். அதான் இந்த சஞ்சிதம், பழைய வினைகள் அரியர்ஸு. அது வந்து ஒன்று இந்த பிறவியை நம்ம தீர்த்து வைக்கிறதுக்காக போட்டிருக்கிற ஒரு சாங்ஷனான ஒரு ஆர்டர், ஒரு அதோட ஒரு பிட்டு. அதுதான் வந்து இந்த பிராரப்தம் ஊழ்வினை அப்படிங்கிறது. இந்த சஞ்சனம்ங்கிறது வந்து நம்ம நல்ல வினைகளை, நல்ல காரியத்தை, பகவானுடைய நாமத்தை சொல்கிற போது அது வந்து நீங்கிடும். பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுறதுனால அதை நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறேன். பஞ்சாயத்தில் நீங்கிடும் அப்படின்னு சொன்னால், ஓஹோ அப்படியா, ஓவனும் சுயன்னு சொல்லிட்டா சரியாக போயிடுமா, எல்லா பாவம் போயிடுமா, அப்போ எல்லா பாவம் பண்ணலாமா, அப்போ உண்டியில் பணம் போட்டால் போதுமா, கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டா போதுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ரொம்ப பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இப்போ பஞ்சாட்சரத்தை எப்படி சொல்லணும்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை ஓதுவார்த்தமே நன்னெறிக்கு வைப்பது. நல்ல நெறிக்கு வரணும். கடவுளே, நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிறவிலோ வேறு பிறவிலோ பாவம் பண்ணிட்டு, அதனால தான் எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கு, இந்த துன்பத்தை எனக்கு நீக்கிடு, இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்கிற புத்தியை கொடு அப்படின்னு சொல்லி, நல்ல புத்தியை கொடு அப்படின்னு கேட்கணும். இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு வருந்தணும். வருந்தி நாம் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணோம்னா அப்போ பகவான் வந்து பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். பச்சாத்தாபக சர்வேஷாம் மகானம் நிஷ்கிருதி ஸ்மிருதா. செய்த தவறுக்கு மனம் வருந்துவது, மீண்டும் பாவம் செய்யாமல் இருப்பது, அதுதான் வந்து பாவ மன்னிப்பு. பாவம் செய்கிறது, பாவ மன்னிப்பு கேட்கறது, மறுபடியும் பாவம் செய்கிறது, அந்த பாவ மன்னிப்பு நம்ம மதத்தில் கிடையாது. அதுதான் நம்ம சனாதன தர்மத்துடைய சிறப்பு. அப்படி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பாவங்கள்லாம் நீங்கிடும், துன்பங்களும் நமக்கு நிற்கணும். இந்த பஞ்சாட்சரத்துடைய பெருமை என்ன அப்படின்னு நாரத மகர்ஷி மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டாராம். அதோ அந்த காட்டில் ஒரு புலி இருக்குது, அந்த புலிகிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னோடனே அந்த புலி காணாம போயிடுது. உடனே என்ன இப்படி ஆகிடுச்சுன்னு கேட்டார். மறுபடியும் அதே காட்டில் ஒரு பசு இருக்கும், அதுக்கிட்ட போய் கேளுன்னு. அந்த பசுக்கிட்ட போய் கேட்ட உடனே அதுவும் காணாம போயிடுது. உடனே என்ன இப்படி ஆகிடுச்சுன்னு கேட்டார். பரவாயில்ல, நாளைக்கு காசியில் மகாராணிக்கு ஆண் குழந்தை பிறக்கும், தங்க தட்டில் ஏந்தி கொண்டு வர சொல்லு, அது சொல்லுவோம் அப்படின்னா. சொல்லுமா அப்படின்னா, கட்டாயம் சொல்லுவோம் அப்படின்னா. இந்த தடவை ரொம்ப உஷாராக அந்த மந்திரத்தை சொல்லாமல் பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமை என்ன அப்படின்னு கேட்டாராம். அந்த குழந்தை சொன்னதான், முனிவரே, நான் தான் அந்த காட்டில் இருந்த புலி, நீங்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து சொன்னீங்க, உடனே எனக்கு அந்த புலி பிறவி நீங்கிடுது, மறுபடியும் நான் பசுவாக பிறந்தேன். அந்த பசு அப்போ வந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க, அந்த பசு பிறவியும் எனக்கு நீங்கிடுது. இப்போ நான் வந்து இளவரசனாக வந்து பிறந்திருக்கேன், இதோட உங்களுக்கு வேறு என்ன ஆதாரம் வேணும், தயவு செஞ்சு அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம். கேட்கலாம். உடனே இவர் உஷாராயிட்டார். நீ பெரியவனானதுக்கப்புறம் உனக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்படி அந்த மனு இக்ஷ்வாக வைத்து அப்படின்னு வயசுல பிரஜாபதிக்கு அந்த சூரியன் உபதேசம் பண்ணார். அவர் தான் மனுநீதி வயசுல மனு பிறந்தார், அவர் தான் மனுநீதி சோழனாக பிறந்தார் அப்படின்னு சிவமகாபுராணம் சொல்கிறது. அதனால் இந்த நெருக்கி இப்போ நல்லா நெருக்கி வந்துட்டோம்னா அப்போ பாவங்கள்லாம் நமக்கு மன்னிக்கப்படும். சரி, இந்த ஊழ்வினின்னு ஒன்று இருக்கே, அந்த மன்னிக்க முடியுமா, தலைவிதியை மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை. மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, ஊழ்வினை நீங்கி போச்சு அப்படின்னா அவன் மேல் வகுத்து போயிடுவான், இங்கே இருக்க மாட்டான். உயிரோடு இருந்தால் தான் அவன் நல்வினை தீவினைகளை அனுபவிக்க முடியும். அதனால் ஊழ்நிலையை மாற்ற முடியாது. அப்போ மாற்ற முடியாதுன்னு சொன்னாக்கா அப்போ எதுக்கு கடவுளை எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு கேட்டாக்க, அதனால் வீரியத்தை குறைக்க முடியும். யுத்தத்தில் அர்ஜுனன் மேலே எதிரி பிரம்மாஸ்திரத்தை போட்டுறான். பிரம்மாஸ்திரம் போட்டால் அந்த ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே கிருஷ்ண பகவான் என்ன பண்ணுறார், அந்த தேரை அப்படியே கீழே அமுத்திடுறார். உடனே அந்த அம்பு இவனோட தலைப்பாகை வந்து தூக்கின்னு போயிடுது. தலைப்பாக போய் நான் தலைக்கு வந்து தலைப்பாக விட போச்சு, அதான் சொல்கிறேன். தலைப்பாக போய் நான் தலை தப்பிச்சது இல்லையா, அந்த மாதிரி ஊழ்வினுடைய தீவிரத்தை குறைக்க முடியும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதே போல் இந்த ஆகாமி இனிமேல் நாம் செய்யக்கூடியது,
அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பகவானத்தில் ஒப்படைச்சிடணும். வேண்டத்தக்கதை அறிவோயினே வேண்ட முழுதும் தருவோயினே, எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாது, நீயே அதை வச்சுக்கோ அப்படின்னு சரணாகதி பகவானத்தில் பொறுப்பை ஒப்படைச்சிடணும். அப்போ நமக்கு எப்படி என்ன கொடுக்கணுங்கிறது சுவாமிக்கு தெரியும். அப்படி நமக்கு கொடுப்பார். பாலினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்து இல்லையா, அம்மா வயத்தில் இருக்கும்போதே தொப்புள்படி வழியாக நமக்கு பால் அனுப்பிச்சவர் இல்லையா, அதேமாரி இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே தாய் மடுவில் பால் சுரக்க செஞ்சவர் இல்லையா, அவருக்கு தெரியாது நமக்கு என்ன செய்யணும்னு. அதெல்லாம் சுவாமி பார்த்துக்கார், அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் இந்த சரணாகதி. அப்படி செஞ்சோம்னா நமக்கு இந்த ஆகாமி தீவினைகளும் நீங்களும் இப்படி இந்த 3 தீவினைகளும் நீக்கிட்டோம்னாக்கா நம்ம பேரானந்த பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது. எனக்கு பேரின்பம் வேண்டாம் ஐயா, எனக்கு இந்த உலகம் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, இம்மையை தரும் சோறும் கூரையும் இந்த உலகத்திலே சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நாரதர் தான் போய் கேட்டார், எல்லோரும் இப்போ கஷ்டப்படுறாங்க, கஷ்டமெல்லாம் நீங்கள் இடத்துக்கு போய் சொல்லணும்னு தான் கேட்டார். அதனால் இந்த பிறவிலேயே நம்ம சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கொடுக்கறதுக்கு காரணம். அதனால் நம்ம உடல் இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா, சரீரம் ஆத்தியம் தர்ம சாதனம், உடம்பு நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, சரியை கிரியை யோகம் ஞானம், இதனாலும் இந்த அனுஷ்டானத்தில் இருக்குது. இப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறது, வாக்கிங் போகிறது, ஊர் கிடைக்கோ நதி கிடைக்கோ வாக்கிங் போகிறது, அப்போ ஓசோன் படலம் நிறைய இருக்கும். அப்போ அது நம்ம மூக்குக்கு சேரும், ஆரோக்கியம் ஏற்படும், எதிர்ப்பு சக்தி நமக்கு உண்டாகும். அங்கே போய் குளிர்ந்த நீரில் குளிக்கிறது குழம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இந்த தண்ணியிலே அமைங்கி குளிக்கிறதே அதுவே இந்த பெரிய சக்திங்கிறான். இந்த குங்கும மாத்திரத்தை ஒருத்த குங்குமம் கற்றுக்கிறதுக்கு வந்தானா, அவர் என்ன பண்ணால் அந்த அருவி தண்ணி அதை போய் அந்த தண்ணியை குத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாலும் குத்திக்கிட்டே இருந்தானா. 10 நாள் ஆச்சு, வேறு ஒன்றும் சொல்லியே கொடுக்கல. சரிப்போ நான் போயிட்டு வரேன் மாஸ்டர் அப்படின்னு சொன்னானா. இருந்து ஒரு பெரிய மாஸ்டர் வந்திருக்கான், குங்கும மாஸ்டர் சண்டைக்கு வந்திருக்கான், அவன் ஹேமநாத பாகவதர் மாதிரி. அவனோட நீ சண்டை போடு. ஐயோ அவன் பெரிய எமகாதகனாச்சே, அவனோட எப்படி என்னால் சண்டை போடு, நீ போ சொல்கிறேன் அப்படின்னா. அதுமாதிரி ஒரு குத்தோம்னா கீழே விழுந்துட்டான். அந்த எதிர்ப்பு சக்தி அவ்வளோ எதிர்த்து குத்தி கைக்கு அவ்வளோ பலம். அந்த கராத்தையில் அப்படி தானே பண்ணுவாங்க. இந்த மண்ணலை வச்சு சுடு மணலை வச்சு அதை குத்தி பண்ணால் அப்புறம் ஒரு தட்டில் இந்த செங்கல் அப்படியே கீழே விழுந்துருதில்ல அடியில். அந்த மாதிரி அந்த மனசுக்கு அவ்வளோ பயிற்சி, உடம்புக்கு அவ்வளோ பயிற்சி கொடுக்கக்கூடியது இந்த சூரிய வெளிச்சம் உடல் படும்படியாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இந்த பிள்ளையார் குட்டிக்கிறது, 2 இடது மூலம் வேலை செய்யுது, வலது மூலம் வேலை செய்யாது, ரெண்டையும் வேலை செய்ய வைக்கிறது, ஒக்கி போடுறது, இதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸு. அதான் இந்த ஞாபக சக்தி மேலே கவனம். மனம் சோர்வடையும் போது தான் உடல் சோர்வடைகிறது அப்படின்னு சொல்கிறான். மூளை சோர்வடையும் போது தான் உடல் சோர்வடைகிறது அப்படின்னு சொல்கிறான். அதனால் எப்பவும் அந்த சுறுசுறுப்பாக இருக்கிறது, அதுவே நம்ம காரியத்தை கவனம், ஒரே சக்தியோட கவனம். யாத்திரோ தியான் தீஜியே அப்படின்னு சொல்லுவான். பயணிகள் கவனிக்கவும் சொல்கிறதுக்கு. தியானம்னு சும்மா கண்ணு மூடி உட்காந்துருக்கிறது இல்லை, கவனிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ கவனித்தோம்னா நமக்கு ஒரே கவனம், மனம் ஒருமுகப்படும். அதனால தான் நமக்கு எந்த காரியத்தையும் நம்ம வெற்றிகரமாக செய்ய முடியும். காலம்பரம் செய்கிற அந்த 10 நிமிஷம் செய்கிறது பயிற்சி, 1 மணி நேரத்துக்கு அதனுடைய பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் அந்த மூச்சு பயிற்சி, மூச்சு அடக்க வேண்டாம். ஸ்லோ பிரீத்திங்கே நல்ல ஒரு தியானம் பண்ணும்போது மனம் முடங்கினால் பிராணம் முடங்கும், பிராணம் முடங்கினால் மனம் முடங்கும். அதனால் நமக்கு இத்தனை மூச்சு தான் எண்ணிக்கை தான் கணக்கு. 26,320 மூச்சு கணக்கு. அது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துடும். குழந்தை பாருங்க தூங்கும்போது ஸ்லோவாக தான் மூச்சு விடும். பெரியவங்களும் படுக்கும்போது தூங்கும்போது ஸ்லோவாக தான் மூச்சு விடும். இத்தனை மூச்சு அப்படின்னா கணக்கு இருக்குது. இத்தனை தடவை சுருங்கி விரியும் அப்படின்னு தான் இந்த லங்ஸு, ஹார்ட்டு இதோட கெப்பாசிட்டி இருக்கும். நம்ம அதிகமாக இந்த மூச்சு விடுறதுனாலே, இந்த கவலையினாலேயே, மன அழுத்தத்தினாலேயே நமக்கு இந்த மூச்செல்லாம் கெட்டு போயிடுது, நம்ம உடம்பு பூரா கெட்டு போயிடுது அப்படிங்கிறான். இந்த நோய்க்கு காரணம் முக்கியமாக என்ன தெரியுமா? முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு என்ன பண்ணுறாங்க, என்ன செக்அப் பண்ணுறாங்க, முதல்ல பிளட் ப்ரெஷர் தான் செக்அப் பண்ணுறாங்க. இந்த ரத்த அழுத்தத்துக்கு காரணம் என்ன? மன அழுத்தம் தான் காரணங்கிறான். மன அழுத்தத்தினால தான் இந்த ரத்த அழுத்தம் ஏற்படுது. அதனால தான் நாடியெல்லாம் வெடிச்சு போயிடுது, இந்த நரம்புகள்லாம் சுரப்புகள்லாம் சரியாக சுரக்க மாட்டேங்கிறது, தசையெல்லாம் வீங்கி போய்டுறது, அந்த கெட்ட சுரப்புகள்லாம் சுரக்கிறது. அதனால தான் நோய் வருது. முக்கால்வாசி நோய் நம்மளால் தான் உண்டு பண்ணிக்கணும் அப்படிங்க, அந்த கவலையினால தான் உண்டு பண்ணிக்கணும் அப்படிங்க. அதனால் அந்த கவலையில் பகவானிடத்தில் ஒப்படைச்சிட்டோம்னாலே, நம்ம ஆழ்ந்த தியானம் பயிற்சி பண்ணோம்னாலே நமக்கு எந்த நோயும் வராது. அதனால் அமெரிக்க மருத்துவ பல்கலைக்கழகங்களிலே இப்போ இந்த தியானத்தை தான் கட்டாய பாடமாக வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த தியானம் பண்ணினாக்க முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அந்த எந்த நோயும் நமக்கு வராது, பிராரப்தம் நமக்கு வராது. அதான் அந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்தாக்க நமக்கு ஆயுள் நீடிக்கும். அதனால தான் பழைய தியானம் இதுங்கிறது, புண்ணியங்கிறது பதவி பூர்வ புண்ணியானம் அப்படின்னு
ஜாதகத்தில் எழுதுவாங்க. அது போன பிறவியில் நான் பண்ண புண்ணியம், அதோட டெபாசிட்டு அதை வந்து அதை நமக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி. அது நமக்கு வந்தாக்க அதுக்காக வந்து இப்போ செய்ய வேண்டாம்னு அர்த்தம் இருக்கா, இப்போ டெபாசிட் போடக்கூடாதுன்னு ஆயுஷ் ஹோமம் பண்ணுறோம். ஈசான தேவக்ஷன் ஆயுர்தாத்து சிவபெருமானருக்கு ஆயுளை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். பண்ணோம்னா நமக்கு அதுக்காக தான் ஆயுஷ் ஹோமம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு அதனுடைய பயனாக நமக்கு ஆயுள் விருத்தி ஆகும். அதான் மார்க்கண்டேயர் கதை, சத்யவான் சாவித்திரி கதை இதெல்லாம் இருக்குது இல்லையா. அந்த மார்க்கண்டேயர் அவர் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தது சின்ன வயசு. அப்போ உடனே அடுத்த பிறவியில் உள்ளதை இவர் வந்து அப்படியே இவன் அனுபவிக்க வேண்டியது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவார், அப்படியே நீடிச்சு விட்டுருவார். அப்போ இவருக்கு ஆரோக்கியம் வேணும் ஏற்படும். அந்த சச்சந்த முக்தியின் பேர். அப்போ யமன் வந்து இவங்களை கூட்டு போக மாட்டான். ரிஷவ தீர்க்க சஞ்சத்வாதி தீர்க்கம் ஆயு பிரபேதிலே, மனிதர்கள் நீண்ட நேரம் சஞ்சாவந்தம் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் ஏற்பட்டது என்று மனு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் இந்த இவருக்கே மார்க்கண்டேயருக்கே ஒரு சந்தேகம் ஏற்படுத்தான். இந்த உடல்னு இருக்கிற போது அது ஒரு நாள் அழியத்தானே செய்யும். அப்போ எனக்கு எப்போ அழிவு ஏற்படும் தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட போய் கேட்டாராம். உனக்கு நான் கொடுத்தது 16 வயசு தான், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது, எங்கள் அப்பாட்ட போய் கேளுனா விஷ்ணுகிட்ட போய் கேட்டாராம். அங்கே போய் கேட்டோன்னே அதெல்லாம் வந்து சிவபெருமானோட டிபார்ட்மெண்ட்டு, அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னா. அதுக்காக கைலாசத்துக்கு இங்கேருந்து போயிட்டு இருக்கும்பொழுது அங்கே சூரியன் அஸ்தமமாக தொடங்கியது. அப்போ அங்கே ஒரு குட்டையில் தண்ணி இருந்தது, அங்கே இறங்கி ஒரு சந்தியாவந்தம் பண்ண உடனே சூரிய பகவான் வந்து சொன்னாரா, நீ இதுக்காக கைலாசத்துக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம், நீ வந்து சின்ன குழந்தை 16 வயசு குழந்தை தானே, 16 வயசு குழந்தை, நீ கஷ்டப்பட வேண்டாம், இங்கே இந்த சந்தியாவந்தனத்தை எதுவரை நீ விழாமல் செய்கிறியோ அதுவரை உனக்கு ஆயுள் உண்டு அப்படின்னு சொன்னாலும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது சந்தியாவந்தம் முதல்ல ரொம்ப நல்ல பயிற்சி செஞ்ச உடனே நமக்கு ரொம்ப ஆயுள் கிடைக்கும், முதல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல பழக்கம் ஏற்படும் நமக்கு. அதெல்லாம் சரியை. அடுத்த கிரியை, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. இந்த பூணூல் போட்டால் தான் இவன் வந்து பிராமணன், அப்போ தான் வேதம் படிக்க முடியும், பூஜை பண்ண முடியும், இந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் பண்ண முடியும். உங்களுக்கும் அந்த திதி தர்ப்பணம்லாம் பண்ணும்போது பூணூல் போட்டு தான் அதை செய்வாங்க. அது செஞ்சால் தான் இவன் வந்து இதெல்லாம் செய்ய முடியும். நகரத்தார் கலாச்சாரம், தமிழ் சம்ஸ்கிருத கூட்டு கலாச்சாரம். அதனால் அவங்க தான் இப்போ இவர் காரைக்குடி ஆனா சொன்னவங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே பிள்ளைகளை கூப்பிட்டு சாமிகிட்ட போய் உபதேசம் கேட்டு வந்துருங்க, 90 வயசு இருந்தார், கேட்டு வந்துருங்கன்னு சொன்னார். அவங்களால முடியல, அந்த காரியமெல்லாம் செஞ்ச முன்னே 4 பேரும் வந்து பிள்ளைகள் 4 பேரும் வந்து உபதேசம் கேட்டிருந்தாங்க. அதுமாதிரி இந்த அதுக்காக தான் இதை முதல்ல வச்சுருக்காங்க, முக்கியமாக நகரத்தார்கள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு 24 வயசு வரையில சொல்லியிருக்கு. 7 வயசுலேயே உபதேசம் கேட்கலாம். சத்துரம் சிறை பிராமணனுக்கு 16 வயசு, உங்களுக்கு 24 வயசு, அதுக்கு மேலே வயது வரம்பு காணப்படவில்லை. இன்னும் இதில் 40 வயசு ஒரு கணக்கு சொல்லியிருக்கு. இப்போ 40 வயசு எல்லா பிராணிகளுக்கும் கொடுத்துருந்தாராம் சுவாமி. இந்த சில பிராணிகள்லாம் வந்து கேட்டு தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்க, வேண்டாம் பாதியாக குறைச்சிருங்க அப்படின்னு கேட்டு தான். அது முதல்ல 20 வயசு வந்து வானரத்தோட வயசாம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அந்த சேட்டை போகாது, அதோட வயசு. அப்புறம் 20லேருந்து 40 வயசு வரையில் காலை பருவம், பரமாத்மா சொல்லிக்கிறான் இல்லையா, பெருமையாக சொல்லிக்கிறான் இல்லையா, அந்த குடும்ப பாரம் பூரா சுமக்கிற வயசு அந்த காலை பருவம் 20 to 40. இந்த 40லேருந்து 60 தான் அந்த மனுஷனுடைய ஆயுசாம். பகவான் இவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சா 20 வயசாம். 60 to 80 வரையில் லோக்குன்னு ஏறுவாங்க. வந்து நாங்கள் வீட்டை பார்த்துட்டு வரோம், பார்த்துக்குங்க, நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம், நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வரோம், யாத்திரை போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வீட்டை பார்த்துன்னு உட்காந்துருக்க வேண்டாம். அந்த நன்றி உள்ள பிராணியோட ஆயுளம் 80 வயசுக்கு மேலே கண் கேட்காது, காது கேட்காது, உணவு சென்ற வழியாகவே திரும்பி வரும், நாற்று அடிக்கும், அந்த வௌவாலோட வயசாம். அதனால் அந்த மனிதனுக்கு ஒரு வயசு, அதே சமயம் இந்த மாதிரி உபதேசம் பண்ணணும், கேட்கணும், அதிகாலையில் எழுந்துக்கணும், குளிக்கணும், சந்தியாவந்தம் பண்ணணும், தியானம் பண்ணணும், முயற்சி பயிற்சி பண்ணணும். அப்படின்னாக்கா இவனுக்கு வந்து உடம்புல தெம்பு இருக்கணும். பாத யாத்திரை போகணும், பழனி யாத்திரை போகணும், காசி யாத்திரை போகணும் அப்படின்னா உடம்புல தெம்பு இருக்கும். மனிதனாக நடந்துக்கக்கூடிய ஒரு பருவம் 40 வயசு தானே, 40 to 60 வயசு தானே. அதனால் 40 வயசுலேயே வந்து உபதேசம் கேட்கணும். இப்போ 60 வயசு வந்து அது இப்போ பெரும்பாலும் 60 வயசு தான் சாந்திக்காரங்களுக்கு தான் வந்து உபதேசத்துக்கு வராங்க. நல்லவேளை அது வச்சாங்க, அதோட எக்ஸ்பைரி டேட்டு, லாஸ்ட் டேட் அது. அதுவரையில் நல்லவேளை அது வச்சதுனால நான் இங்கே இருக்கேன், இல்லாட்டா நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அது மாதிரி இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், நேற்றுக்கு பார்த்தவன் இன்றைக்கி பார்க்க முடியல, நீ மட்டும் நாளைக்கு இருக்க போகிறேன் என்னடா நிச்சயம் அப்படின்னு கேள்வி பண்ணுறாரு இல்லையா. 60 வயசு பிறகு இருக்க போகிறேன் என்ன நிச்சயம் அது. அதனால் காற்றுகளை பற்றி தூற்றிக்கொள்ளணும், இந்த மூச்சு காற்று இருக்கும்போதே பாவங்களை போக்கிக்கணும். அதனால் அதுதான் முறை. அதனால தான் இந்த சாஸ்திரங்களாக வச்சுருக்காங்க. அது வந்து இமைக்கும் உரியது. அது அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இதே ஸ்தூல பஞ்சாட்சத்துக்கு ஆகார நியமம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து குழந்தைகள்லாம் சொல்லும்போது அவன் மந்திரத்தை மட்டும் ஜெபம் பண்ணால் போகிறோம். குழந்தைகள்லாம் வித்யா சரஸ்வதி பீஜம் சேர்த்து சொல்லிக் கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு கல்வி வரும். அதே போல் செல்வம் வேணால் லக்ஷ்மி பீஜத்தை சேர்த்து சொல்லிக் கொடுப்போம். துர்கா பீஜம் 24 வகை இருக்குது பஞ்சாட்சர மந்திரத்தில். அதனால் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதே போல் இவங்களுக்கு அக்கா தான் இப்போ சுவாமி சொன்னார், அவர்கிட்ட எல்லாம் கிடைக்கும், சுவாமிகிட்ட எல்லாம் கேட்கணும், எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார்.
அதனால் இந்த மந்திரங்களுக்கு அவ்வளோ அற்புதமான சக்தி இருக்குங்க. பஞ்சாசத் பீஜ ரூபம் அப்படின்னு இதில் இப்போ டிஸ்கவரி சேனலில் காமிக்கிறான். இங்கே விசுத்தானந்தாங்கிறவர் ஒரு கண்ணாடி கூண்டு வச்சுருக்கார். அதுக்குள்ளே ஒரு குருவியை தூக்கி போட சொல்கிறார். ஒரு மந்திரத்தை சொன்னோன்னே அந்த குருவி சுருண்டு போயிட்டுது. அதை அப்படியே மறுபடியும் எடுத்து சோதனை பண்ண சொல்கிறார். இவர் கொண்டு வரல, அவங்க டாக்டர்கள் கொண்டு வந்திருக்காங்க. டாக்டரும் பரிசோதனை பண்ணிட்டு இந்த குருவி செத்து போச்சுன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் தூக்கி உள்ளே போட சொல்கிறார். இன்னொரு மந்திரத்தை சொன்னோன்னே அது அப்படியே பறந்து போயிடுறது. அதே போல் நம்ம கங்கையில் குளிக்கிறார். குளிச்சுட்டு தூங்குறதுக்காக இவர் என்ன பண்ண நெருப்பில் அப்படியே குளிக்கிறார். டிஸ்கவரி சேனலில் காமிச்சான். அவருக்கு அப்படியே வேர்க்கிறது. காரணம் கேட்காங்க, நான் வருண பீஜத்தை ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி திபெத்தில் யோக சாதகர்கள் அங்கே சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸில் -டிகிரியில் இவன் இப்போ கேமராக்காரனு கையெல்லாம் நடுங்குறது. அவங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. ஏன்னா நான் அக்னி பீஜத்தை ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் அந்த பீஜாட்சரம் சொல்லும்போது அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த ஒரே மந்திரத்தை ஓம் ஓம்னு சொன்னாக்க அதில் அதிக சக்தி காண்பிக்கிறது தான். 85 செப்டம்பர் ஞான பூமியில் போட்டிருக்கான். அதுக்கு மீட்டரே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த மந்திரங்களை சொல்லும்போது, பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும்போது அவ்வளோ சக்தி முதல்ல நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். அதனால் ஆரோக்கியம் ஏற்படும். நீண்ட காலம் செய்ததுனால நமக்கு ஆயுள் முதல்ல நீடிக்கும். நான் விரும்புகிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிற போது அவங்க வந்து இதெல்லாம் நம்ம க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம். அதை சொல்லும்போது இந்த இதுக்கு ஆகார நியமம் இதுக்கெல்லாம் கோவிலுக்குள்ளே உடைய நேரத்துக்கு சிவாலய தரிசன விதிகளில் பஞ்சாட்சரம் உபதேசம் கேட்டோம்னா கோவிலுக்குள்ளே நுழையணும்னு சொல்லியிருக்கு. பிரகாரத்தை சுற்றி வரும்போது, கர்ப்பகிரகத்தை சுற்றி வரும்போது பஞ்சாட்சர ஜபம் பண்ணிட்டு தான் பிரகாரம் சுற்றி வரணும்னு சொல்லியிருக்கு. அந்த திஜஸ்தம்பத்துக்கிட்ட உட்காந்து பஞ்சார ஜபம் பண்ணும். உட்காந்தாங்க கதை பேசுறதுக்காக வந்து உட்காருவாங்க. அங்கே உட்கார அங்கே ஜபம் பண்ணுறதுக்காகத்தான் அங்கே வந்து உட்காருறது. அதேமாரி அங்கே வடநாட்டிலலாம் வந்து காலம்பு எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு போய் சாமிக்கு போய்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மேடை போட்டுப்போம். அங்கே உட்காந்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணிட்டு வந்து தான் அடுப்பு பற்றி வைப்பாங்க பெண்கள்லாம். அதனால் ஆண்களும் அதேமாதிரி அங்கே பிடிச்சி போய்ட்டு அப்புறம் தான் காப்பி கிடைக்கும். அங்கே வச்சுட்டாங்க சுவிட்சு. நம்ம நாட்டில் இப்படி இருந்தது தான். பின்னால் அதெல்லாம் விட்டு போச்சு, கட்டி போச்சு. அதெல்லாம் ஞாபகப்படுத்துறது தான் எங்களோட வேலை. அப்படி இந்த தியானத்தை அதிகாலையில் எழுந்திருத்தன் பிராமிய முகூர்த்தாகி சிந்தேத் பரமேஸ்வரம். அதிகாலையில் இந்த 4:45 மணிக்கு 6:15 மணி வரையில் அப்போது இந்த பிரம்ம முகூர்த்தான்னு பேர். அந்த நேரத்திலலாம் அவங்க வந்து ஆல்ஃபா நிலையில் இருக்கும் மனசு அப்படிங்கிறான். எண்ணத்தினுடைய சுழற்சி வேகம் 7லேருந்து 14 வயதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் தான் வந்து பிரபஞ்ச மனம், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட விஞ்ஞானிகள் பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்குது, அது ரெண்டுக்கும் இந்த ஆழ் மனசுக்கும் தொடர்பு ஏற்படுது அந்த நேரத்தில். அப்போ செய்கிற பிரார்த்தனை 3 மாதத்தில் நிறைவேறும் அப்படிங்கிறான். 3 மாதம் அதென்ன கணக்கு? தினசரி அவன் பிரார்த்தனை பண்ணணும். இவன் வந்து தொடர்ந்து முயற்சியும் பண்ணணும். அப்போ பண்ணால் தான் அது கிடைக்கும். இல்லைனா அப்போ சாங்ஷன், இல்லைனா கேன்சல் அப்படிங்கிறான். அந்த பிரபஞ்ச சக்திக்கே அவ்வளோ ஆற்றல் உண்டு அப்படிங்கிறான். பிரபஞ்ச சக்தியை நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துனுக்கிறேன், பகவான் கொடுக்கறதுக்கு காத்துனுக்கிறேன். நம்ம தான் ஒழுங்காக கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிறது இல்லை, பிரார்த்தனை பண்ணுறது இல்லை. பிரார்த்தனை பண்ணணும், அந்த பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணணும், பண்ணுற முறைப்படி பண்ணணும், அதுவும் நேர்மையாக செய்யணும் அப்படிங்கிறான். அது நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். முருகன்ட்ட போய், முருகா நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல நேரம் போட்டிருக்கு, என்னை பாஸ் பண்ண வச்சிரு முருகா, அப்போ தான் எங்கள் முருகா எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணானாக்க அவன் பாஸ் ஆகிடுவான் அப்படிங்கிறான். அது முருகா நான் நல்லாவே படிக்கல முருகா, எனக்கு கெட்ட காலமாக போட்டிருக்கு முருகா, எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுக்க மாட்டான் முருகா, என்னை ஃபெயில் ஆக்கிடாத முருகா அப்படின்னு ஃபெயில்னு சொன்னானாக்க அவன் ஃபெயிலே தான் ஆவான் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் நேர்மையானதாகவும் இருக்கணும், நேர்மறையானதும் இருக்கணும். அப்படி எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் எங்களோட வேலை. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம். அதே போல் இந்த இதெல்லாம் பண்ணும்போது கும்பாபிஷேகத்துக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்லும்போது, சுத்திபாசா மராம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மியும் நாசயாமியகம் அப்படின்னு சொல்கிறார். சுத்து பசி, பிபாசா தாகம், மலாம் அசுத்தம், இது எல்லாத்தையும் நான் வந்து அடியோடு விரட்டிடுறேன். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும்? அபூத்தியும் அசமிருத்திஞ்ச சர்வான் நிர்ணத மே கிரகாத்து, என்னுடைய வீட்டிலிருந்து பசி, பஞ்சம், ஏழ்மை, இந்த நோய், இந்த மூதேவியெல்லாம் நீங்கள் அடியோடு நீக்கிடு அப்படின்னு ஸ்ரீசுக்தத்தில் சொல்லியிருக்கு. சரவண நெடுமை கிரகாத்து, வீட்டிலிருந்து. நம்ம வீட்டை பற்றி தான் சொல்கிறோம், நாட்டை பற்றி சொல்லலை. அது அவங்க பொறுப்பு, எப்படியோ போட்டோம். ஆனால் எல்லா வீடும் சேர்ந்தது ஒரு ஊர், எல்லா ஊரும் சேர்ந்தது ஒரு நாடு, எல்லா நாடும் சேர்ந்தது தானே உலகம். ஆனால் லோகா சமஸ்தா சுகினோபவந்து, உலகம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கட்டும். சர்வே ஜனா சுகினோபவந்து, லோகம் பூரா எல்லா மக்களும் க்ஷேமமாக இருக்கட்டும். வாழ்க வையகம், வானவர் ஆனினம் அப்படின்னு தான் பாடுறாங்க. அதனால தான் அந்த அப்படி உலகம் பூரா க்ஷேமம், அந்த விஸ்வப்பிரேமே உலக அன்பு தான், அதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம். அதனால தான் இப்போ பெரியவாள்லாம் அதுமாதிரி சொல்லியிருக்கான்.
வேதனடி தழைத்தோங்க மிக சைவத்துறை விளங்க அப்படின்னு பாடுறாரு முதலமைச்சராக இருந்த சேக்கிரார் பெருமான் பாடுறாரு இல்லையா. அதை தான் இந்த சனாதன தர்மம் சொல்கிறது. அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு செலவழிக்க பணமெல்லாம் எங்கே போய் சேர்றது? அங்கேருந்து இந்த கொத்தனார் தச்சாசாரி அவங்களுக்கு தானே எல்லாத்துக்கும் போய் சேர்றது. சுவாமிக்கு ஒரு பைசா கூட சேராது. எங்கே போய் சேர்றது? அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு நெருப்பில் உட்காந்துட்டுருக்காரு அங்கே சிவாச்சாரியார். நம்மளால் ஒரு நிமிஷம் உட்கார முடியுமா? முடியாது. அவருக்கு இது போய் சேர்றது. ஆனால் இதில் என்ன இப்போ வருத்தம்னாக்கா அவங்கள என்னோட போய்ட்டுண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து 23 வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேறு சிவாகம பாடசாலை நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு பையங்க வரவே மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறோம். அதனால் 1500 ஸ்டைபண்டும் வாங்கி கொடுக்குறோம். அர்ச்சகர் சங்கத்தெல்லாம் சொல்கிறோம், பிராமண சங்கத்தெல்லாம் சொல்கிறோம், ஒருத்தருமே காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் அதுக்கு அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. அதில் எல்லாரும் சிவாச்சாரிய பெருமக்கள் அந்தனர் பெருமக்கள்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. அதை செஞ்சாக்க இந்த தொடர்ந்து நாங்கள் 23 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இன்னும் 2 வருஷம் நடத்தி வெள்ளி விழா கொண்டாடினோன்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத நீங்களும் அந்த பயன்பெற்றுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இது எல்லாத்தையுமே இப்போ எங்கள் சேனல் போட்டிருக்கோம். அதுலேயும் நிறைய இதை பற்றி விளக்கங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். அதில் உபதேசத்தை பற்றி நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ பேசுகிற பேச்செல்லாமல் அதில் உபயோகப்படுத்தும் வரும். அதில் ஒலிபரப்பப்படும். பாதக்குடி நகரத்தார் குரு அப்படின்னு அடிச்சிங்கனாலே யூடியூப்பில் வந்துடும். அதை நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா இப்போ செல் உலகம், அதனால் அதுதான் சொல்ல வேண்டியது. படிக்கிறது கேட்குறதுக்கெல்லாம் இப்போ யாருக்கும் நேரம் இல்லை. அதனால் செல்லில் தான் நாங்கள் போட்டுருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னும் இந்த உபதேசம் வந்து இந்த வயசானவங்க தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த சொன்னேன் இல்லையா, பிராமணருக்கு 16 வயசு, சத்திரியர்களுக்கு 20 வயசுகளுக்கு 24 வயசு சொல்லியிருக்கு. அதனால் அதை இப்போ சொல்லியிருக்கோம். அது ஆனால் 60 வயசு வரையில் நம்ம இருக்க போகிறோன்னு என்ன நினச்சோம்? இந்த வள்ளுவர் கேள்வி பண்ணுறாரு இல்லையா. அதனால் இருக்கும்போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அதை அந்த மூச்சு காற்று இருக்கும்போது பாவங்களெல்லாம் தூக்கிக்கொள்ளணும். நம்ம எல்லாத்தையும் நன்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் இது சம்மந்தமாக வந்து செஞ்சாட்டா பாவம் சொல்லி வச்சுட்டாங்க. ரொம்ப மகா தப்பு. செய்தால் எவ்வளோ புண்ணியம்னு இப்போ தான் சொன்னோம். செய்தால் புண்ணியம்னா செய்யாட்டா பாவம் இல்லை அப்படின்னு தான் வரும். இப்போ செய்யாவிட்டால் பாவம்னா செய்ததுக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னு தான் வரும். எப்படின்னா கரண்ட் சார்ஜ் கட்டலைன்னா வந்து ஃபீஸ் பிடிக்கின்னு போயிடுவான். பேங்க் லோன் திருப்பி கட்டலைன்னா அவன் வந்து காரை தூக்கின்னு போயிடுவான். அதேமாதிரி நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னா அவன் வந்து நடவடிக்கை எடுப்பான். அது மாதிரி நம்ம செய்யாத விட்டால் குற்றம் அப்படின்னா செய்ததுக்கு பலன் கிடையாது. அந்த பணத்தை திருப்பி கேட்க முடியுமா? அதுக்கு வெட்டி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனால் இது வந்து நமக்கு இவ்வளோ பலன் உண்டு மந்திரத்துக்குன்னு இப்போ தான் சொன்னோம். அதனால் நம்ம செய்ததுக்கு பலன் உண்டுன்னா செய்யாவிட்டால் குற்றம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சாஸ்திரம். அதான் லாஜிக்கு. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எந்த தோஷமும் கிடையாது. சங்கரர் அதை பலமாக அதை வாதாடுறார். அதனால் நம்ம இதெல்லாம் செஞ்சிங்கன்னா எந்த தோஷமும் கிடையாது. இன்னும் அதுமாரி இந்த பெண்கள் 3 நாளைக்கு அதுக்காக வந்து 40 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாமும் இப்போ விதிவிலக்கு சொல்லியிருக்கு. எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் அந்த 4ஆவது நாள் குளிச்சுட்டு வந்து முடிஞ்சவரை செஞ்சால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸ்ரீ பாலரோகி விருத்தான யதாசக்தி லேடிஸ பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், இவங்களுக்கெல்லாம் நோயாளிகள், அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரையில் செய்யி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த மந்திரத்தை அந்த ஜபம் பண்ணாக்கா எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ பஞ்சாட்சரத்தை 24 வகை இருக்குது. சரஸ்வதி பீஜம் சேர்த்து சொல்லி கொடுத்தா அவங்க நல்லா படிப்பு வரும். அந்த பீஜத்தை மந்திரம் மட்டும் சொன்னால் போகிறோம். காஞ்சி பெரியவாலும் சொல்லியிருக்கா, பையன் ஸ்கூலுக்கு போகிறானா, வேலை பார்க்க காலேஜுக்கு போகிறானா, படிக்க முடியலையா, சந்தியாவந்தனம் பண்ண முடியலையா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருந்தனால தானே அன்றைக்கி வந்து 1008 ஜபம் பண்ண சொல்லுங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். யதாசக்தின்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரையில் செஞ்சால் போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அல்லது இப்போ இந்த ஒரு வாரம் 1 மாதம் பையனுக்கு யாத்திரை போகிறாங்க, அந்த மாதிரி 1 மாதம் போங்க, போயிட்டு வந்து மறுபடியும் அதை முடிச்சிடுங்க. அதுமாரி இந்த விரதம் முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி முடிச்சிடலாம். பசுமாட்டு காதில் சொல்லிட்டாக்க போதுமா, அந்த மறுபடியும் செய்ய வேண்டாமா. அதுமாதிரி இப்போ செய்யுங்க. அப்புறம் மறுபடியும் 1 மாதத்துக்கு ஒரு செய்யுங்க. இப்படி 364 வயசு வரையில் 64 நாள் வரையில் செய்யலாமா, இப்போ செய்யாமல் இருக்கலாமா. ஆனால் ஒரு வருஷம் செய்யாமல் இருந்தாக்க மறுபடியும் அது பேட்டரி புதுசு போட்டுரும். அதுக்காக மறுபடியும் உபதேசம் கேட்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் முடிஞ்ச வரையில் நீங்கள் செஞ்சால் போகிறோம். உங்களுக்கு இன்னும் இது சம்மந்தமாக என்னென்ன அதுமாரி ஆகார நியமம், இப்போ நான்வெஜ்லாம் சாப்பிட்றாங்க, அதனால் செய்ய மாட்டேன்னு சில பேர் செய்யாமல் இருக்காங்க, உபதேசம் கேட்காமல் இருக்காங்க. அது கிடையாது. இதுக்கு வந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு அதுக்கும் உயிர் இருக்குது. அது வெட்டினா கத்துறது, வெட்டினா கத்தலை. இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் இந்த சூலபஞ்சாற்றத்தை ஆகார நியமம் தேவையில்லை அப்படின்னு ஆறுமுக நாவலரை எழுதியிருக்காரு. அதான் நாங்கள் பார்த்துக்கோம். டாக்டர்கிட்ட போக வேண்டியதான் உங்களோட வேலை. உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். அதனால் எங்கள்கிட்ட வாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். இன்னும் இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நாங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் அந்த அவசியம் இந்த உபதேசத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நாங்கள் இதன் மூலம் அவசியம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட பசி நேரத்தில் வந்து கேட்ட அந்த ஆன்மீக பசியோடு இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் பக்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
தலைவர் அவர்களுக்கும் இந்த இப்போ எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க, மண்டலாபிஷேகத்தன்னைக்கு கட்டாயம் உபதேசம் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் இவ்வளோ கேட்ட அனைவருக்கும் நன்றி, நல்லாசிகள்.